ஏய் மச்சான், எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக தானடா இருந்தோம். இப்போ என்னடா புதுசாக என்னமோ சார்பேட்டா பரம்பரை இடியாப்பம் பரம்பரைன்னு பிரிஞ்சிருக்கிறோம். ஆ, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல உன் ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ஓடி வருவாங்க. எந்த கட்சியும் வராது. ஒரு சிலர்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா நிஜமாவே உள்ளேருந்து ஆத்மார்த்தமாக பேசுகிறாங்களா இல்லை காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களான்னு சுத்தமாக எனக்கு புரியல. ஒன்றுமே பேச தெரியாதவனுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் நல்லா பேசுகிறவன் சொல்கிறதெல்லாம் நம்பணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுங்க, போராடுங்க, எந்த தப்புமே இல்லை. அதே நேரத்தில் நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். தேவையில்லாமல் இந்த பாலிடிக்ஸ் கேமில் போய் மாட்டிக்காதீங்க. இது அட்வைஸ் கிடையாது, ஒரு சின்ன அக்கறை. நான் சொல்கிறது கரெக்ட்னா ரொம்ப அரசியல் பேசுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.